மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சுற்றுச்சூழல் உணர்திறன் மசோதாவை எதிர்த்து கோவை மாவட்டம் வால்பாறை பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வால்பாறை நகர தலைவர் ஆண்ட்ரூஸ், நகர செயலாளர் சையத் அலி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சுற்றுச்சூழல் உணர்திறன் மசோதா வால்பாறை மக்களின் வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கும் என்பதால் இந்த மசோதாவை கைவிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். வணக்கம். இன்னைக்கு வால்பாறையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த சுற்றுச்சூழல் உணர்திறன் மசோதா, இந்த மசோதாவை கண்டித்தும், ஆலியார் செக் போஸ்ட்டில் உள்ளூர் மக்களுக்கே அனுமதியை மறுக்கப்படுறதையும் கண்டித்தும் இன்றைக்கி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அதோட சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வெறும் தேயிலை தொழிலாளர்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வருமானமே ஒரு நாளைக்கு 400 ரூபாலேருந்து 450 ரூபா தான். அப்பேற்பட்டவங்க வாகனத்தில் டூ வீலரில் மட்டும்தான் போக முடியும், வர முடியும். ஆனால் இப்போ போட்டிருக்க அந்த உத்தரவுப்படி பார்த்திங்கன்னா, இந்த உள்ளூர் மக்கள் கூட 6 மணிக்கு மேலே அந்த சாலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வனத்துறை சொல்கிறாங்க. சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் தடை விதிக்கிறீங்க, அது நியாயம். ஆனால் இந்த மக்களுக்கும் தடை விதிச்சிங்க அப்படின்னா அவங்க எப்படி போயிட்டு வருவாங்க?